போன வீடியோல மகாகந்த சஷ்டி விரதம் என்னைக்கு ஆரம்பிக்குதுங்கிறத பத்தி சொல்லியிருந்தேன். அதுல நிறைய பேர் 7 நாள் விரதத்தை பத்தி கேட்டிருந்தீங்க. இது எல்லாத்தையும் ஒன் பை ஒன்னா இனி வரப்போற ஷார்ட்ஸ்ல வந்து அப்டேட் பண்ணுவேன். சோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. என் பெருமானை பத்தி பேசுறதே எனக்கு கிடைச்ச பெரிய பாக்கியம். அதனால மகாகந்த சஷ்டி விரதத்தை பத்தி என்ன கேள்வி கேட்கணும்னாலும் கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நான் அடுத்தடுத்த வீடியோல அப்படியே ஷேர் பண்றேன். அக்டோபர் 22ஆம் தேதி மகாகந்த சஷ்டி விரதமானது தொடங்க இருக்குது. யார் யாரெல்லாம் விரதமா இருக்கலாம் அப்படின்னா யார் வேணாலும் இருக்கலாம், என்ன வேண்டுதல் வேணாலும் வைக்கலாம். யார் விரதத்தை எடுக்க கூடாது அப்படின்னா பிரெக்னெண்டா இருக்க விமன் வந்து விரதம் இருக்கக்கூடாது, கர்ப்ப காலத்துல பட்னியா இருக்கக்கூடாது. அதனால திருப்தியா சாப்பிட்டுட்டு சந்தோஷமா முருகப்பெருமான வழிபடுங்க, குழந்தை ஆரோக்கியமா பிறக்கணும்னு. குழந்தைக்காக வேண்டி சஷ்டி விரதம் இருக்கவங்க கண்டிப்பா விரதமா இருங்க. போன வருஷம் சாமி கும்பிட்டு இந்த வருஷம் பிரெக்னெண்டா இருக்கேன், குழந்தை பிறந்திருக்கு அப்படின்னு நிறைய பேர் நம்ம வீடியோஸ்லயே கமெண்ட் பண்றதை பாக்குறேன். தாமதமாச்சு அப்படின்னா அதுக்காக கவலைப்பட வேண்டாம். கந்தனை நம்பினோர் கைவிடப்படார். அவர் மேல நமக்கு முழு நம்பிக்கை வேணும். அடுத்த வீடியோல எந்த மாதிரியான விரத முறை கடைபிடிக்கலாம் அப்படின்னு ஷேர் பண்றேன். அண்ட் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.